ஒன் இந்தியா சார் நேர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். துலீப் டிராபி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து செகண்ட் ரவுண்டு இப்போ ஆரம்பித்து போயிட்டு இருக்குது. ஸோ லஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. லஞ்சுக்கு அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிலே வந்து இந்தியா பிக்கும் சிக்கும் மேட்ச் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஸ்க்ராலில் போட்டு விட்டாங்க. சரி, ஓகே, ஹோப் நம்ம அந்த மேட்சையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அது ஒரு சைடு இருந்தாலும் நடுவில் வந்து இந்த WTC 2022 2024 to 2025 அப்படின்ற ஒரு சைக்கிள் இருக்குது. இந்த சைக்கிளில் வந்து இப்போது பாயிண்ட்ஸ் டேபிள் அடிப்படையில் இந்தியா தான் நம்பர் 1ல் இருக்கிறாங்க. அது வேறு விஷயம். ஆஸ்திரேலியா நம்பர் 2ல் இருக்கிறாங்க. நியூசிலாந்து நம்பர் 3, நம்பர் 4 பங்களாதேஷ், நம்பர் 5 ஸ்ரீலங்கா, நம்பர் 6 இங்கிலாந்து. என்னடா அது, இங்கிலாந்து 6வது இடத்துலன்னா? ஆமாங்க, இங்கிலாந்து 6வது இடத்துல போயிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து ஓவரில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக அவங்க இந்த ஒரு மேட்ச் தோற்றதுனால அவங்க ஸ்லோ ஓவர் ரேட்டையும் மெயின்டைன் பண்ணதுனால ஸோ இங்கிலாந்து வந்து இப்போ கீழே போயிருக்கிறாங்க. முக்கியமாக 6வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானை எதிர்த்து 2 ராவல்பிண்டி டெஸ்ட்டையுமே வந்து ஒயிட் வாஷ் பண்ண காரணத்தினால பங்களாதேஷ் 4வது இடத்துலையும் ஸ்ரீலங்கா வந்து 5வது இடத்துலையும் இருக்கிறாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இந்த கீவீஸ் அண்டர் ஸ்குவாட் அல்ல அண்டர் டாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கீவீஸ் வழக்கம் போல் வந்து ஏதாவது வித்தையை காட்டி உள்ள டாப் 2க்கு போயிடுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. 50% அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து டாப் 2 ஒரு சீல்டு அப்படின்றத வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 30 டெஸ்ட் இருக்குது. மொத்தமாக 12 சீரீஸு இப்போ இவங்க 10 டீமுக்குள்ளே இப்படி இருக்க போகும்போது அதில் இந்தியா தான் வந்து 30 டெஸ்ட்டில் 10 டெஸ்ட் அதிகமாக விளையாட போகுது. ஒரு மோஸ்ட் பை அன் எனி டீம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உண்மை. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து இப்போது பங்களாதேஷ்க்கு எதிராக 2, அப்புறம் நியூசிலாந்துக்கு எதிராக 3, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 5. ஸோ இந்த வருஷத்தோட டெஸ்ட்டு அப்படின்றது வந்து இப்படி வச்சுருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து ஸோ இந்தியா வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது போக பார்த்தீங்கன்னா அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு 7 இருக்குது. 7ல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக வந்து ஒரு 5. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வந்து ஒரு 2 இருக்குது டெஸ்ட் சீரிஸ், அவே சீரிஸ் இருக்குது. அப்படியே நியூசிலாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க முழுக்க இப்போ வந்து ஒரு சப்கான்டினென்ட், அதாவது நம்ம ஏஷியா சுற்றி விளையாட போகிறாங்க. ஆப்கானிஸ்தான், அடுத்து இந்தியா, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா. ஸோ அவங்களுக்கு ஹோம் டூர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெருசாக கிடையாது. அது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஹோம் டூர் 3 டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. அதில் வந்து இங்கிலாண்டும் ஜெயிக்க பார்ப்பாங்க, நியூசிலாந்து வந்து முழுக்க ஜெயிக்க பார்ப்பாங்க. பட் ஆனால் இன்னொரு விஷயம் அப்படின்னா இப்போ நியூசிலாந்து வந்து 50% தான் இருக்குது பாசிபிலிட்டி, ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த இடத்துல வந்து அவங்க இப்போ அடுத்து விளையாட போகிற சப்கான்டினென்ட் டெஸ்ட்டில் வந்து 5 டெஸ்ட்டில் வந்து மினிமம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாவது கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க பார்க்கணும். ஏன்னா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு டாப் 2 வந்து குவாலிஃபை கிடையாது. ஆனால் இந்தியாவை எதிர்த்து அவங்க 3-3 சீல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்ஃபேக்ட் வந்து நியூசிலாந்து வந்து சப்கான்டினென்ட், அதாவது ஏஷியா கான்டினென்ட்டில் வந்து அவங்களுக்கு ரெக்கார்டுன்றது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. 14 டெஸ்ட்டுக்கு மேலே 36 டெஸ்ட்டுகளுக்கு மேலே விளையாண்டு கொஞ்சம் ரொம்ப மோசமான ரெக்கார்டாக தான் வச்சுருக்காங்க. வின்னிங் ப்ராபபிலிட்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நியூசிலாந்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் தான் அது. அவங்களுக்கு ஹோம் கண்டிஷன்ஸ்னு பார்த்தா ஒன்று தான், இங்கிலாந்துக்கு எதிராக தான் விளையாட போகிறாங்க. ஸோ மற்றபடி வந்து ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா 7ல் வந்து மினிமம் 5 ஜெயிக்கணும், இல்லாட்டி வந்து ஒரு 6 ஜெயிக்கணும், இல்லை 5 ஜெயிச்சு ஒரு டிராவானாலும் கூட வந்து அவங்க 63 புள்ளிகள் இருந்தாங்க அப்படின்னா டாப் 2க்கு சீல் பண்ணப்படுவாங்க. பட் இந்தியா அதரான் படி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 59.88 புள்ளிகளில் வந்து குவாலிஃபை ஆனாங்க, இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த தடவை வந்து இந்தியா கண்டிப்பாக 68 புள்ளிகள் இருக்கணும், எய்ம் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி 65 புள்ளிகள் சாலிடாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து ஆஸ்திரேலியா அடிச்சு பிடிச்சி மேலே ஓடிடுவாங்க. ஸோ எல்லாருமே கிளைமேக்ஸுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த வருஷ கடைசியோட நவம்பர்லேருந்து டிசம்பர் நடக்க போகிற அந்த பிஜிடி டெஸ்ட்டு தான். ஸோ இந்தியா வந்து அந்த பிஜி டெஸ்ட்டை எப்படியாவது மறுபடியும் கைப்பற்றுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் பயங்கரமாக ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்தியா வந்து 10 டெஸ்ட் ஆட போகிறாங்க. 10 டெஸ்ட்டில் வந்து 6 டெஸ்ட் ஜெயிச்சு ஒரு டிராவானாலும் அவங்களுக்கு ஓகே, இல்லை 5 டெஸ்ட் ஜெயிச்சு ஒரு டிராவானாலும் ஓகே. மினிமம் வந்து 3 லாஸ் தான் இருக்கணும் ஒட்டுமொத்த 10 டெஸ்ட்லையும். அப்படி இருக்க போகும்போது 6 மஸ்டாக ஒரு வின்னாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி 5 இல்லை ஒரு 5 இல்லை ஒரு ட்ரா இருந்தாலும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 7 தே நீட் டு வின் 5 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு ட்ரா ஆனாலும் பஞ்சாயத்து கிடையாது. ஏன்னா அவங்க வந்து டாப் 2ல் வந்து சீல்டு பண்ணப்படுவார்கள். அப்படி இல்லை, ஒருவேளை ஆஸ்திரேலியா வந்து 5க்கு பதிலாக ஒரு 4-3 தான் ஜெயிச்சாங்க அப்படின்னா, அகைன் ஸ்ரீலங்காலையும் தோற்று போனாங்க அப்படின்னா, ஸோ நியூசிலாந்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கும். நியூசிலாந்து வந்து 50% இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு 75% ஒரு டாப் 2ல் பிளேஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. நம்ம மறுபடியும் வந்து 2021 அந்த முதல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்ததில்ல, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்தில் வந்து நடந்தது இல்லையா, அந்த ஃபைனலை வந்து ரிட்டர்ன் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 2023 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்தது. அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து மறுபடியும் பார்க்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஃபேவரபிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா தாங்க. ஏன்னா வந்து நியூசிலாந்து வந்து இப்போது ரொம்ப வெறித்தனமாக விளையாண்டு இந்தியாவில் சப்கான்டினென்ட் அவங்களோட கோட்டையில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து
ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். எப்படி சொல்கிறது, இதை வந்து நம்ம பச்சை லோக்கலில் சொன்னோம்னா கடல்லே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லாங்கில் சொன்ன மாதிரி இருக்குது. ஏன்னா இந்தியாவை சப்கான்டினென்ட்ல நியூசிலாந்து வந்து ஜெயிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவங்களோட ஸ்வாட் இருக்குது, எங்ககிட்டையும் படைகள் இருக்கிற மாதிரி அவங்ககிட்டையும் நல்ல படைகள் தான் இருக்குது. பட் ஆனால் என்ன அப்படின்னா இந்தியாவில் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப சிரமமாயிடும். பட் பார்க்கலாம், இவ்வளோ தூரம் நான் கிட்ட கொடுக்கறத விட்டுட்டு ஒருவேளை இந்தியா தோற்று போயிடுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் அந்த இடத்துல. அதில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வந்து தோற்று போனதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்க போகும்போது வந்து இப்போ அடுத்து நடக்க போகிற பங்களாதேஷ் டூருக்கு வந்து இந்தியா கண்டிப்பாக 2-for-2 ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி சேஃப் அண்ட் செக்யூர்டு. பட் அடுத்து வந்து நியூசிலாந்து டெஸ்ட் இருக்குது இந்த அக்டோபர் கிட்ட. அதுக்கப்புறம் வந்து நவம்பர் எண்ட்லேயுமே டிசம்பர்லேயுமே வந்து நம்ம பிஜிடி டெஸ்ட்டை வேறு பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலாந்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வாய்ப்பு தான். இதுக்கடுத்து அவங்களுக்கு மிஞ்சி போட இன்னும் ஒரு 4 டெஸ்ட் தான் பாக்கி இருக்குது. ரொம்ப மோஸ்ட்டாக டெஸ்ட்டு விளையாண்டது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நேஷன் தான். டெஸ்ட் படியே அவங்க அதிகமாக இருந்தாலும் பாயிண்ட்ஸ் படியும் பர்சன்டேஜ் படியுமே வந்து அவங்க கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவோட கம்மியாக இருக்காங்கன்ற அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். வாட் இஃப் மேபி பங்களாதேஷும் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா 3 பேருமே சொதப்பி ஸ்ரீலங்காவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான். ஆனால் மேபி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் அந்த இடத்த. ஏன்னா நல்ல பாசிட்டிவ் அவுட்கமாக தான் அவங்களுக்கு வந்துக்கிட்டு சனத் ஜெயசூர்யா கோச் ஆனதுக்கப்புறம் இந்தியாவை பீட் பண்ணாங்க. அதுபோல் இப்போ ஓவலில் போய் லண்டன் ஓவலில் போய் வந்து நம்ம இங்கிலாண்டை பீட் பண்ணாங்க. அப்படின்றப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்ரோச்சாக தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரீபர்த் ஆகிட்டு இருக்கிறாங்க அவங்க. அந்த விஷயத்தில் வந்து ஸ்ரீலங்கா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சீரியஸ்லி ஸ்ரீலங்கா வந்து அப்கமிங்கில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2026 அடுத்து 2027 வேர்ல்டு கப் அந்த மாதிரி டைம் வரும்ல, எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் நல்ல மெச்சூர்டாக ஒரு டஃப் கொடுக்குற டீமாக வந்து வருவாங்கன்றது என்னோட ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு ஒரு ப்ரெடிக்ஷன். நான் 100க்கு 100 சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி அன்னைக்கு முன்னாடி வேர்ல்டு கப்பில் வந்து ஆப்கானிஸ்தான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஸ்ரீலங்காவை நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். சீரியஸ்லி 2027 ஓடி உலகக்கோப்பையில் வந்து கண்டிப்பாக ஸ்ரீலங்கா வந்து நல்ல டீமாக வருவாங்க. சனத் ஜெயசூர்யாவோட கோச்சிங்கில் கண்டிப்பாக நடக்கும். சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றபடி பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ற வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற நேஷனுக்குலாம் வந்து சுட்டு போட்டாலும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நிறையா தோற்றுருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து அவங்க கண்டிப்பாக அவுட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் தான் ஆவாங்க. அது வந்து கண்டிப்பாக சான்ஸ் கிடையாது. ஸோ டாப் 5க்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அந்த டாப் 5ல் வந்து ஒரு டாப் 3க்கு ஒன் ஆஃப் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்குது டாப் 2 போகிறதுக்கு. பங்களாதேஷ் ஒருவேளை எழுச்சி கண்டு ஸ்ரீலங்காவை அடிச்சு துரத்தி நியூசிலாந்தையும் அடிச்சு ஓட விட்டு ஆஸ்திரேலியா மண்ணை கவிட்டாங்க அப்படின்னா பங்களாதேஷ் இல்லை அப்படின்னா ஒரு டாப் 3 தான் மோஸ்ட்டு ஒரு ஃபேவரபிள்னா டாப் 3 ஒரு பாசிபிள் தான். பட் அந்த டாப் 3ல வந்து நியூசிலாந்தா, ஆஸ்திரேலியாவா, இல்லை வந்து இந்தியாவா, இல்லை நம்ம வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போக போகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, இல்லை வந்து இந்தியா நியூசிலாந்து போக போகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ 3 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. இது வந்து இந்த அது பேர் என்ன 10th மேக்ஸில் வந்து ப்ராபபிலிட்டி டைஸை உருட்டி போட்டால் என்ன வருமோ அந்த மாதிரி கதையாக இருக்குது நான் சொல்கிறது. பட் ஆனால் இதான் சீரியஸ்லி 3 பேர் இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இவங்க 3 பேருமே வந்து கடுமையான போட்டி இருக்கும். அது யார் வரப்போகிறாங்கன்றதை அப்கமிங் ரிசல்ட்ஸ்லாம் வச்சு இந்த டேபிள் ஃப்ளக்சுவேஷன் என்னன்றதை அதை வந்து நான் பார்த்து சொல்கிறேன். மற்றபடி துலீப் டிராபியோட வரவேற்பு நல்லா இருந்தது. சீரியஸ்லி நாட் எக்ஸ்பெக்டட் திஸ் மச். ஸோ ரவுண்டு 2 இருக்குது. ரவுண்டு 2 ரிவ்யூ டெய்லியுமே இருக்கும். அதையும் வந்து தாராளமாக பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். வேறு வீடியோவில் இருந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் வணக்கம்.